ஹலோ ஃப்ரெண்ட், ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. காரத்துக்காக வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா சோடா உப்பு, அதான் சோடா மாவுன்னு சொல்லுவோம், அது சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து வாசனைக்காக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கேசரி பவுட்ரு, அதான் ஃபுட் கலர்னு சொல்கிறது, சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி திட்டமாக கரைச்சி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா நைஸாக சீவிக்கோங்க. ரொம்ப மாவு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் உருளைக்கிழங்குல ஒட்டாது. கரெக்டான பதத்தில் அப்படி நல்லா உள்ளே இட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி லைட்டாக வந்து அந்த பாத்திரத்து மேலே லேசாக மேலே தேய்ச்சிட்டு போடுங்க. அப்போ தான் ரொம்ப கனமாக இல்லாமல் இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் கரம் மசாலாவும் மஞ்சத்தூளையும் லைட்டாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்.